ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று மார்க்கெட் போயிருந்தேன். நாட்டு பொடலங்காய் கிடச்சிது. இதில் அதுவும் நல்ல பிஞ்சுங்க. பொரியல் பண்ணால் செமையாக இருக்கும். செய்யலான்னு செஞ்சு அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரக உளுத்தம் பருப்பு போட்டுட்டு வரமிளகா போட்டு பண்ணி பாருங்கள். பொடலங்காய் பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிலர் பொடலங்காய் அந்த ஸ்மெல் பிடிக்காதுமாங்க, ஒரு சிலர் டேஸ்ட் பிடிக்காது. நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் நிறைய வெங்காயம் தூக்கலாக போட்டு வரமிளகா கிள்ளி போட்டு கொஞ்சம் சுருக்குன்னு பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க, பட்டாசாக இருக்கும். பாருங்கள், இது பச்சை பசையன்னு பார்க்கறக்கே நல்லா இருந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. அதுவும் நல்ல பிஞ்சு பொடலங்காய் பிஞ்சாக பார்த்து வாங்கணும். முத்துனதான் வாங்கினா நல்லா இருக்காது, ஒரு மாதிரி நறுக்குன்னு இருக்குங்க. பிஞ்சா பார்த்து வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உப்பு போட்டு மூடி வச்சுரு, அவ்வளோதாங்க. அப்பப்போ மூடி தொடர்ந்து கிளறி விட்டால் போதும். தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க, நோட் பண்ணிக்கங்க. தண்ணி ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். தண்ணியே ஊற்றாமல் சிம்மில் வச்சு அப்பப்போ கிளறி மட்டும் விடணும். அப்புறம் இன்னொரு விஷயம், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் பொடலங்காய் போடணும். அப்போ தான் அந்த ஒரு டேஸ்ட் நல்லா அந்த கேரமலைஸ் ஆகி வெங்காயம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நான் தேங்காய் துருவி ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். தேங்காய் போட்டுக்கிறோம், அவ்வளோதான். தேங்காய் பூ போட்டு அதையும் மூடி வச்சு, தேங்காய் பூ போட்டோன்னு ஒரு சிலர் நிறுத்தணும்பாங்க. ஆனால் இது ஒரு 2-3 நிமிஷம் மறுபடியும் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தேங்காய் பால் இதில் ஊறும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. தொட்டுக்க நல்லா இருக்கும். எல்லா விதமான இந்த காரக்குழம்பு, சாம்பார் எதுக்காக இருந்தாலும் தொட்டுக்க, தயிர் சாதம் எதுக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு மிளகா கொஞ்சம் கூடுதலாக போட்டுட்டோம்னா ரொம்ப சுவையான ஆரோக்கியமான நம்மளுடைய பொடலங்காய் பொரியல் தயாராகிருச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க.